அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் சந்திப்பு வந்திருக்கோம். நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு சகோதரி, நான் கால் ஊனமற்ற பெண்ணு, நான் குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனடியே நம்ம வந்து சேலத்துக்கு வந்திருக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய உதவி என்ன தேவைன்னு அவங்களவே நம்ம சந்திக்கலாம். வாங்க நண்பர்களே. இந்த வீடா இருக்குமோ? இந்த வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரோஜா மக்கா யூடியூப் சேனல் வாங்க உட்காருங்கப்பா. வணக்கம், உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நம்ம சேனல் நீங்க பாத்துட்டு நீங்க இந்த மெசேஜ் பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு ஏதாவது தொழில் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு கால் தெரியலன்னு. எப்படி இந்த காலெல்லாம் இதுவாச்சுமா? சுகர் புண்ணுனால காலையில எடுத்துச்சுங்கக்கா. செயற்கைக்கால் பொருத்தி இருக்குது. சைக்கிள் கால் பொருத்தி இருக்குங்களா? அதனால எந்த வேலைக்கு போக முடியாது. எனக்கு ஒரு மல்லிகை கடை வச்சு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். அதனால சரி, முதல்ல வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப அட்ரஸ் இந்த தேடி அட்ரஸ் தேடி, அதுவும் இந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப லாங்கு. இங்க இருந்து நம்ம சேலத்துல இருந்து இங்க வர 60 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. சரி, எவ்வளவோ உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் நீங்க அவ்வளவு தூரம் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இருக்கட்டும். இது எத்தனை மாசம் ஆச்சு உங்களுக்கு? 8 மாசம் ஆயிடுச்சுங்கக்கா. 8 மாசம் ஆயிடுச்சா? கால் இல்லாம? ஆமா, வீட்டுல ரொம்ப சிரமமா இருக்குது. ரொம்ப கஷ்ட சூழ்நிலை. ஒரு பையனை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து நீ பாப்பீங்க, எதிர்ப்பு கூட பாக்கல. இருக்கட்டும், உங்களோட அன்பு, உங்களோட பாசம், உங்களுக்காக தானே நாங்கெல்லாம் ஒர்க் பண்றோம். அதுக்காக நாங்க வந்தது. எந்த மாதிரி உங்களுக்கு மளிகை கடை வேணும்? மசாலா ஐட்ட பொருள் எல்லா வகையும் எடுத்தோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம், எல்லா வகை பொருளும், பருப்பு வகைகள், அரிசி வகைகள், எல்லா பொருளும் ஆளினால் எல்லாமே. கண்டிப்பா கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற மேட்டூருக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறோம். நம்ம சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் வந்துருது. இந்த விஷயத்த வந்து நாங்க அன்பையில சொன்னோம். சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு எல்லா உதவியும் பண்ணுங்கன்னு எங்களை இங்க வர வச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். நீங்க எதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் நாங்க வாங்கி கொடுத்துறோம். எங்க கடை வைக்க போறீங்கன்னு காட்டுங்க. வெளியில காட்டுங்க. வாங்க, ஒருத்தர் வாங்க. பார்த்து வாங்க, பார்த்து எந்த இடத்துல? இந்த இடத்துல தான்க்கா. இதுலயேவா? இதுலயே தான்க்கா. வச்சுக்கலாம். கயிறு கட்டி இருக்குது, டேபிள் இருக்கு. அப்படியா? இந்த டேபிள் வைங்க, கொஞ்சம் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. பாத்துப்பா, எங்க வைக்கிறதுமா? இந்த இடத்துல வைக்கிறதுக்கா. இங்கதான் வைப்பீங்க? ஆமாக்கா, அங்கதான் வச்சுக்கலாம். இங்க இருந்து வியாபாரம் பாத்துக்கலாம்க்கா. மக்களே, இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் ஆகும் கடைகளுக்கு போக. ரொம்ப இங்கெல்லாம் எந்த ஒரு கடை வசதி கூட கிடையாது. அப்படியே சுத்தி ரோல் பண்ணி அப்படி எல்லாத்தையும் காட்டுப்பா. பாருங்க, பக்கா கிராமம். பார்த்திருப்பீங்க நீங்க இந்த லொகேஷன்லாம். ரொம்ப கிராமம், எல்லாம் விவசாயம் தான். அதனால வந்து இவங்க ஒரு பொருள் வாங்கணும்னா கூட ரோட்டுக்கு தான் போகணும், அந்த 10 கிலோமீட்டர் தள்ளி. இப்ப இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கடை வச்சு கொடுத்தா பொழைச்சிப்போம், வெளியே வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு இல்லத்துக்கு நம்ம தெரியப்படுத்தணும். உடனே அவங்களுக்கு பொருளுங்கெல்லாம் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க.
சரிங்கம்மா, நாங்க போயிட்டு பொருளுங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். சரிங்களா? சீக்கிரம் வாங்கிட்டு வந்து என்னவா? சீக்கிரம் வந்துடுவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கண்டிப்பா வந்துடுறேன். உங்களுக்கு எதாடமா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் சேலத்துக்கு. சரியம்மா, வரேங்க. நாங்க பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம். வரேம்மா. சரிங்கக்கா. சரிங்கக்கா. வாங்கிட்டு வந்துட்டோம், வாங்க. இருக்கு குட்டி, இந்த உனக்கு எடுத்துட்டு போய் அங்க வச்சிருக்கடி செல்லம். வச்சிருங்கப்பா, இங்க போய் தூக்கிட்டு வந்துருங்க. போங்க போங்க. எப்படி இருக்கு? பிடிக்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இருங்க வரேன். வைங்க, சடத்தெல்லாம் அப்படி வைங்க. நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். புரியுது. இந்தாங்க. சொல்லாட்டி சாக்கு வந்து அந்த பக்கம் வச்சிருங்க. காட்டு. புளி ஒரு வாரமா வைங்க. அப்புறம் நம்ம எடுத்த அப்புறம் கடைக்கு ரெடி பண்ண முடியாது. இந்தா. இது என்னன்னு தெரிஞ்சு மக்களே, இப்போ எல்லா பொருளும் அவங்க வந்து நம்ம சிங்கப்பூர்ல அன்பில்ன்றவங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து கடையை வந்து செட் பண்ணலாம். நாங்கள் மக்களே
அப்படியே அவ்வளவுதான். இப்படியே ஒரு கோசா வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி திருப்பி தள்ளி விடும். தம்பி நீ வந்து ஸ்கூல் பேக் கேட்டல ஏற்கனவே, இந்தா. ஓகே, இப்போ அம்பி இல்லத்துக்கு நன்றி. தேங்க்யூ டீச்சர். இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா நம்ம சிங்கப்பூர் அன்பில்ல வந்து இந்த கொஞ்சம் கால் ஊனமற்ற ஒரு பெண்மணிக்கு வீட்டோட இந்த பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதை வச்சு இந்த வாழ்வாதாரத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அவங்க குடும்பத்தை வந்து ரன் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இது வந்து சிங்கப்பூர் அன்பு இல்ல வந்து இவ்வளவும் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பெண்மணிக்கு. பாரு, அவங்களுக்கு ஒரு பொருள் இல்லாம சூப்பரா இத வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஏமா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? என் யூடியூப் சேனல் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை அடுத்த சேலத்துக்கு வந்திருக்கோம். யாருக்காகனா இந்த பெண்மணிக்காக வந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கிட்ட இந்த பெண்மணியோட கஷ்டத்தை சொன்ன 7 மாதமா வீட்டுல இருந்திருக்கிறாங்க. ரொம்ப மனதுக்கு வேதனைக்குரிய விஷயம். அந்த இதை அறிந்து உடனடியாக சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து வீட்டோட மல்லிகை கடையை வச்சு இவங்க ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கெல்லாம் வந்து கடைங்க கிராமம் ஒரு 20 கிலோமீட்டர் இல்ல 10 கிலோமீட்டருக்கு தான் போகணும் கடைக்கு. அதனால வந்து அவங்க வீட்டோட ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏற்படுத்தி கொடுத்த சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு கொடான கோடி நன்றி. இன்னும் பல மக்களுக்கு பல பகுதிகளில் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுற என்னோட வேண்டுகோள், என்னோட மனமார்ந்த நன்றிகள். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்ப சிறப்பா பண்றீங்க சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு என்னோட நன்றிகள். மேலும் மேலும் பல நன்றிகள். மக்கள் சேவையும் நகேசன் சேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது நீங்க அழகா செய்றீங்க. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லம்மா. அம்மா போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி. நல்லபடியா இருங்க. சிங்கப்பூர் அன்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குமா. வரங்கம்மா. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வுடைய நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திருநங்கை. நன்றி, வணக்கம். அம்மா வரமா.